மரணம் ஒரு கொடுமையான விஷயம். நம்மளுடைய நெருங்கின சொந்தங்களோ, இல்லை நம்ம லைஃப் பார்ட்னரோ, இல்லை நம்மளுடைய சந்ததிகளோ, இல்லை நம்மளுடைய ரத்த உறவுகளோ இறந்து போகிறாங்க அப்படின்னு சொல்கிறது நம்மளால் உண்மையிலேயே ஜீர்ணிக்க முடியாத விஷயமாயிடும். அவங்களோட நினைவு நம்மளை ரொம்ப படுத்தி எடுக்கும், ரொம்ப கஷ்டப்படுவோம். அவங்களோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். ஆனால் அதே சமயம் மரணம் அவங்களுக்கு மட்டும்தான். உங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே இடிஞ்சு போயிடுறதோ, அப்படியே ஒரே இடத்துல தேங்கி நிற்கிறதோ வேண்டாம். ஏன்னா மரணம்ன்றது அவங்களுடைய வாழ்க்கையோட முடிவு, அவ்வளவுதான். ஆனால் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு தொடக்கம் இருக்குது. இனிமேலும் அது நடந்து போகணும். உங்களுக்குன்னு எப்போ ஒரு காலம் வருதோ அப்போ தான் நீங்கள் மரணத்தை நோக்கி போக முடியும். ஆனால் அது வரைக்கும் இப்போ இருக்கிற நிகழ்கால வாழ்க்கையிலேயே நீங்கள் நிறைவோட அவங்களோட நினைவுகளை உங்களுக்கு ஒரு பக்கபலமாக எடுத்துக்கோங்க. அதை தாண்டி அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு அதுலேயே ரொம்ப சோர்ந்து போயிடாதீங்க. ஒருத்தர் போயிட்டாங்கனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுடைய வாழ்க்கை அந்த நினைவை தாண்டி நீங்கள் நல்லா சந்தோஷமாக நல்லபடியாக கொண்டு போக முடிகிற மாதிரி பார்த்துக்கோங்க. மரணம் அவங்களுக்கு மட்டும்தான். உங்களுடைய வாழ்க்கைக்கோ இல்லை உங்களுடைய லட்சியத்துக்கோ அது ஒரு தடையாக பார்த்துடாதீங்க. அவங்களுடைய ஆசீர்வாதங்கள் உங்கள்கிட்ட எப்போவுமே இருக்கும் அப்படின்றத மனசில் வச்சு நீங்கள் உங்கள் பயணத்தை எப்பவும் போல் தொடருங்க.